கோவில் இருக்கக்கூடிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து செய்தியாளர் சுரேஷிடம் பேசலாம். சுரேஷ், பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இளைஞர்களும் சரி குடும்பத்தாரோடு சேர்ந்து உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்பதற்காக ஆரவாரத்துடன் கொண்டாடி வருகிறார்கள். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்கு புத்தாண்டு கொண்டாட்டம் எந்த அளவிற்கு களை கட்டி இருக்கிறது? நிச்சயமா காயத்ரி, நம்ம இருக்கக்கூடிய பகுதி ஆவரம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு தான் இருக்கிறோம். இங்கே நீங்களே காணலாம், குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் குடும்பத்துடன் இந்த புத்தாண்டை வரவேற்கும் பொருட்டு உற்சாகமாக இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்கே ஆர்கெஸ்ட்ரா போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. தற்பொழுது இங்கே வந்துட்டு உற்சாகமாக இளைஞரும் சரி இருக்கின்ற பெண்கள் மற்றும் இருக்கக்கூடிய மகளிர் அனைவரும் தற்பொழுது இந்த உற்சாகமாக இந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் பொருட்டு நடனத்துடன் வரவேற்றுக் கொண்டிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான ஆர்கெஸ்ட்ரா ஏற்பாடுகள் எல்லாமே இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் செய்யப்பட்டிருக்கு. இதுல வயது வித்தியாசம் என்று எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க. அதான் முக்கியமா பார்க்கப்பட்டது. நீங்களே பார்க்கலாம், சிறுவர்கள் எல்லாம் உற்சாகமாக இந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் பொருட்டு தற்பொழுது இங்கே நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே கிட்டத்தட்ட மாலையிலிருந்து இங்கே உற்சாகமாக எல்லாரும் குழுமி இருந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் பொருட்டு இங்கே ஒன்று கூடியிருக்காங்க. இது போன்ற கொண்டாட்டங்களின் போதுதான் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இணக்கமான அந்த உறவு முறை என்பது இங்கே சூழ்கிறது. அது இந்த ஆங்கில புத்தாண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தார்களிடையே இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று பார்த்தோமேனால், வருடம் முழுவதும் அவர்கள் வேலை பள்ளிக்கூடங்கள் என்று சென்று கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு பண்டிகையின் போதுதான் இவர்கள் உற்சாகமாக ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படிதான் இங்கு இவர்கள் நடனத்துக்கான ஏற்பாடுகள், இந்த புத்தாண்டுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்மளே இருக்கிற இவங்க கிட்ட கேட்கலாம், இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு எப்பெல்லாம் தயாராகிட்டு இருக்காங்கன்னு. இந்த ஆங்கில புத்தாண்டு நீங்க எப்பெல்லாம் தயாரிக்கீங்க, எவ்வளவு உற்சாகமாக கொண்டாடிங்க, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கிறோம் எல்லாரையும், பல பிரச்சனைகளுக்கு இடையில் அனைவரையும். இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி கொண்டாடிட்டு போய்கிட்டு இருக்குது, சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கிறோம், செம்ம ஜாலி. இவங்க ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் என்ன டிவி. ஓகே, உங்களுக்கு நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த உங்க சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கீங்க, என்னென்ன ஏற்பாடு பண்ணீங்க? டூர்ல இருந்தே நாங்க ரொம்ப பிஸியாவே தான் இருக்கோம். தொடர்ந்து காய்கறி இப்ப இங்க இருக்கக்கூடிய உற்சாக கொண்டாட்டத்தை நீங்களே பார்க்கலாம். கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாருமே இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் பொருட்டு ஒன்னா கூடி இருக்காங்க. இங்க வயது வித்தியாசம் என்று பெண்களும் இங்க ஒன்று கூடி இந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்றிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.